Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். இனி நீங்கள் சைட் டிஷ் பேக் பண்ணணும்னு கவலையே பட வேண்டாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளால போய் பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் விரசுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இந்த டைம் பூரி மசாலா நமக்கு செய்யணுன்னா செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். அதனால நான் எடுத்து வச்சுருக்கிற டோ ஒரு 5 மினிட்ஸ் தாண்டினதும் ஒரு 3 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறேன். அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பூரிக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்ககிட்ட ரவுண்டு ஷேப் கட்டர் இருந்துன்னா அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி எனக்கு ஒரு குட்டி ஷேப்ஸ் ப்ரெஷர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஷேப்ஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நடுவில் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு கூட கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் நம்மளோட விஷ் தான். இப்போ நான் ஒரு செட்டு இந்த மாதிரி சுகர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த செட்டு நான் கொஞ்சம் நியூட்ரலாக யூஸ் பண்ணி கொஞ்சம் சாக்லேட் ஃபில்லிங் மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சைட் டிஷ் தனியாக நமக்கு இதுக்கு பேக் பண்ணவே தேவையில்லை. இப்போ அந்த ப்ரெஷர் இல்லாதவங்க கை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும், அழகாக சீல் ஆகிரும். இவ்வளோ தான் பாருங்கள். ஈஸியாக காலையில் நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. பிள்ளைங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை காரம் பிடிக்குங்கிறவங்க நம்ம பூரி கிழங்கு செய்கிறது மாதிரியே செஞ்சு அந்த கிழங்கை இதுக்குள்ளால வச்சு ஃபில் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம காரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம பூரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது மாதிரியே தான் எல்லாம் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவு தான் சூப்பரான சிம்பிள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஸ்வீட் வச்சு பண்ணது, சுகர் யூஸ் பண்ணது எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சாக்லேட் ஃபில்லிங்கோட அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தது மாதிரி டிஃபன் சாப்பிடுவாங்க. இது கிழங்கு ஸ்டஃப் பண்ணுறது விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செய்யலாம். ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த பூரி கூட 2 டேட்ஸ் ஃப்ரூட்டும் ஒரு பொட்டுக்கடலை லட்டும் வச்சு நான் பேக் பண்ணியிருக்கிறேன். பொட்டுக்கடலை ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.